முதல்ல இங்க வந்திருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள், இங்க இருக்கிற கேமராமேன், போட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. தாய் கிழவி நம்மளுடைய சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ்ல ஃபேஷன் ஸ்டுடியோஸ் அவங்களோட சேர்ந்து தயாரிச்சிருக்கிற படம். கலையரசி ராதிகா மேம் நடிச்சிருக்கிறாங்க லீட் ரோல்ல. நிறைய உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஆர்டிஸ்ட்கள் முனிஷ்காந்த், பாலசுப்ரமணியன், அருள்தாஸ்ன, இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட், ரேச்சல், ஜார்ஜ் மரியான், சிங்கம்புலியான நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஜனரஞ்சகமான படம், எல்லா வயதினரும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்திருக்க படம். இது ஏன் முதல் ஷோ வந்து மதுரையில் பார்க்குறோன்னா, இந்த படத்தின் இயக்குனர் மதுரை மண்ணை சேர்ந்தவர், மதுரை மண்ணின் மைந்தன் அவர். ஸோ அவருடைய ஊரில் இந்த ஏரியாவில் தான் அவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் அடுத்த தெரு தான் இல்லையா, அடுத்த தெரு தான். ஸோ இந்த ஏரியாவில இருந்து இங்க இருந்து வந்த ஒரு இயக்குனர். ஸோ அவருடைய ஊர்ல அவருடைய இடத்துல இந்த படம், அவர் இந்த மண்ணின் மகன், நான் மாப்பிள்ள இந்த மண்ணுக்கு. ஸோ மதுரையில் இந்த படத்தை பார்க்கணுன்றதுக்காக தான் இங்க வந்திருக்கிறோம். ரொம்ப சூப்பரா இருந்தது. என்னன்னா சின்ன சின்ன இடங்களை கூட ரொம்ப அழகா சிரிச்சு ரசிக்கிறாங்க. நல்ல எமோஷன்ஸும் இருக்கு. ஒரு நல்ல விஷயத்த சொல்றதுக்கான வாய்ப்பு இந்த படத்துல கிடைச்சது. இது நான் கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி படங்கள் மக்கள்கிட்ட போய் பெருசா சேர்றது உங்க கையில, இந்த மாதிரி படம் மக்கள்கிட்ட போய் சேர்றது உங்க கையில தான் இருக்கு. நீங்க எல்லாருமே பாருங்க, உங்க ஃபேமிலியோட பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்க இதை கொண்டு போய் எவ்வளவு பேர்ட்ட சேர்க்க முடியுமோ சேருங்க. இது ரொம்ப திருப்தியான படமா இருக்குன்னு பாக்குற எல்லாருமே சொல்றாங்க. இந்த பாராட்டு தான் இன்னும் பெரிய திருப்தி கொடுக்குது. இதுக்கப்புறம் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் நான் பின்னாடி இருந்துக்கிறேன், இவங்க எல்லாரும் தான் முன்னாடி இருக்கணும். அவங்க தான் கஷ்டப்பட்டு பேன் இண்டியான்றது ஒரு கதை, அது போய் ரீச் ஆகி ஹிட் ஆச்சுன்னா தான் பேன் இண்டியா. இப்ப இந்த ஐடியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு குடும்பத்தை இழுத்து பிடிச்சி, அதாவது காலேஜுக்கு போகாம பெரிய பட்டப்படிப்பு படிக்காம ஆனா குடும்ப நிர்வாகத்தை பார்த்து அந்த குடும்பத்தை நிலைநிறுத்துற பெண்கள் எனக்கு தெரிஞ்சு இந்தியா முழுக்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை சொல்ற படம் தான் இது. ஒருவேளை ரிலீஸ் ஆகி வேற எங்கேயாவது ஹிட் ஆச்சுன்னா இதுவும் ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் தான். பட் எனக்கு அப்படி தெரியல. நல்ல கதையை சொல்லணும், அதுல ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும். என் படத்துல பண்ண முடியாத எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ரொடக்ஷன்ல பண்ணணும். அது நான் இன்னொரு ப்ரொடியூசரை காசு போட்டு பண்ணுங்கன்னு கேட்க முடியாது. அதனால நம்ம காசு போட்டு பண்றோம். நான் எப்பவுமே நான் எல்லாருக்கும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் என்னைய சப்போர்ட் பண்ற எல்லார பத்தியும் நான் எல்லா தருணத்துல, இப்போ இந்த தாய்கிழவி படம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் கமல் சார் இந்த படம் பார்த்துட்டு அவங்க பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து போன் பண்ணி எங்க எல்லாத்தையுமே பேசினாங்க படம் பார்த்துட்டு. சூர்யா சார், ஜோதிகா மேம் வந்து ப்ரிவியூக்கே வந்திருந்தாங்க. இன்னும் அதுக்கப்புறம் நேத்து வந்து இப்போ இருக்கிற ஹீரோஸ் எல்லாம், ரியோ, மணிகண்டன் எல்லாருமே வந்து பேசினாங்க. எனக்கு சப்போர்ட்டா இருக்கிற எல்லாரையும் நான் இந்த இடத்துல நான் விட்டு கொடுத்ததே கிடையாது. இது நிறைய பேர் கேட்கறாங்க, அது யாருன்னு தான் சொல்லப்பான்னு. அது யாருன்னு சொன்னா அதை பத்தி யூடியூப் சேனலுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வியூஸ் அதுதான் கிடைக்கும். இதை சொல்றதுக்கு காரணம் வந்து நான் இன்னொருத்தரை குறை சொல்லணும் அப்படின்றது இல்ல. இங்க எவ்வளவு பெரிய விஷயத்தை தாண்டி கடந்து வரணும் தான். மேபி இந்த கேள்வி வருதுன்னா அதையே சொல்லாம தவிர்த்துக்கிறதும் ஈஸி தான். அந்த மாதிரி தடைகளை தாண்டதுன்றது, இப்போ மேம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய 48 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கிறாங்க. இது எல்லாருக்குமே இருக்குது. உங்க லைஃப்ல உங்களுடைய வேலையில அது எல்லாருக்குமே இருக்கும். அது மேடையில சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, என்னைய பிடிச்சவங்களுக்கு நீங்க இருக்கிறதுனாலதான் என்னால தைரியமா இதை கடந்து வர முடியுதுன்னு சொல்றதுக்காக மட்டும்தான். இது குறை சொல்லணும்னா ஈஸியா இருக்கு. இவ்வளவு மைக் இருக்கு, அழகா 4-5 பேரை சொல்லிட்டு ஹெட்லைன்ஸ் ஆக்கி நியூஸ் ஆக்கிட்டு போலாம். இது அதுக்கான காரணம் இல்ல. அதுவே அதான் சார், எனக்கு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நான் வரல. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு, இதை கடந்துதான் இதை பண்ணிட்டு இருக்கோன்ற சொல்ற தான். இது எங்கேயோ பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இது இருக்கா, அப்ப அதை கடந்தவங்க போற மாதிரி நம்மளும் போலாமான்ட்டு என்னை ரசிக்கிறவங்க யாராவது 4 பேருக்கு அது பாசிட்டிவா இருந்தா போதுமானது மட்டும்தான். அது எல்லா துறையிலுமே எல்லாருக்குமே இருக்கு. அது எல்லாருமே தொடர்ந்துட்டே தான் இருக்கு. நம்ம படத்தை பத்தி இப்ப உள்ள 500 பேர் படம் பார்த்தாங்க. இது ஒரு 400 பேரை தாண்டி படம் பிடிச்சிருச்சுன்னா அது பிளாக் பஸ்டர் படம். சோ அதுதான் பிளாக் பஸ்டர். நன்றி மக்கள் அப்படி. சோ இது மட்டும் தான் நான் பாக்குறேன். 500க்கு 500ஐயும் பிடிக்க வைக்கின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அடுத்து செய்யோன் நம்ம இந்த மண் சார்ந்து திரும்ப சிவகுமார் முருகேசன் தான் அதை இயக்குறாரு. சோ கண்டிப்பா இங்க எல்லாரும் இந்த மண்ணில் என்னெல்லாம் ரசிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் அந்த படத்துல காட்டுறதுக்கு நிச்சயமா முயற்சி செய்யும். ஆமா, வாய்ப்பு கொடுக்கறதுன்னு இல்ல, நான் ஆரம்பத்துல சொன்னதுதான். இது எனக்கு எல்லாரும் கொடுத்த வாய்ப்பு, அதை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்தையும் இந்த வெளிச்சத்தையும். நான் பாட்டுக்கு பேசாம
நான் பாட்டுக்கு படம் படம் பண்ணுவோம். இப்ப படங்கள்ல எல்லாருமே அரசியல் பேசிட்டு தான் இருக்கும். நீ நான் இப்ப எந்த படம் பண்ணாலுமே இது இதுக்கான படம் சொல்லிட்டே தான் இருக்கேன். படத்துக்குள்ள அரசியல் பேசணும் தவிர எனக்கு அதை பத்தி தெரியாது. நான் நடிகனா நல்ல நடிகனா இருக்கணும்னு நினைக்கிறேன். தயாரிப்பாளர் நல்ல தயாரிப்பாளராக இருக்கணும்னு நினைக்கிறேன். அது முடிஞ்ச அளவுக்கு நல்ல குடிமகனாவும் நல்ல மகனாவும் நல்ல கணவனாவும் நல்ல அப்பாவும் இருந்துட்டேன்னா சூப்பர்னு நினைக்கிறேன். அது ரெண்டுமே எல்லா காலகட்டத்திலயுமே இருந்துட்டே இருக்குது. அது ரெண்டும் எனக்கு தெரிஞ்சுப்பீங்க. அது தப்பும் கிடையாது. அரசியல் பேசுறது தான் நம்ம சொசைட்டி அதோட ரிஃப்ளெக்ஷனா தான் சினிமா இருக்கு. நம்ம ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தமிழ் சினிமால நம்ம சமூகத்துல இருக்கிற விஷயங்களை தைரியமா சொல்றதுக்கான சூழல் இருக்கு. நான் எல்லா தரப்பான கருத்துக்களையும் சொல்றேன். அதனால அது எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அது சரி தப்பு அப்படின்றத நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. அதை வச்சு நாங்க சரியானதையும் சொல்லணும்னு நினைப்போம், தப்பானதை திருத்திக்குவோம்.